அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் என்னோடய ஸ்டுடியோவை பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி கூட நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்குமே ஒரே டிசைனை பார்த்துட்ருக்க பிடிக்காது. ஸோ நான் எப்போவுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பர்த்டே விஷஸ் எப்படி நாம் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி எழுத போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் புக் வேணும். அதுக்கப்புறமா ப்ரஷ் பென்ஸ் வேணும். இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். தேவை இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நாம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படிங்கிறத ரைட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற பர்த்டே பேபிஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நான் எம் ரைட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி காலிகிராஃபி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், பேசிக்லேருந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேசிக்லேருந்தே வீடியோ போடுறேன். மெனி மோர் இந்த மாதிரி எழுதுறது ஆக்சுவலாக பேசிக்லேருந்தே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் நம்ம எழுத முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஐடியாஸ் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கூட நம்ம வாழ்த்துக்கள் கூறலாம் அப்படின்னு. ஹாப்பி நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கோடு போட்டு கூட ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் பண்ணோட டிப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரஷ் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம அழகாக எழுதுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். Many more happy returns of the day. நீங்கள் இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் பாருங்கள், அப்படியே ஒரு டான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். எம் பாருங்கள், ஒய், ஆர், ஹெச் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஃப் நம்ம இப்படி கூட எழுதலாம். இன்னொரு டிசைன் கூட இருக்குது, நான் உங்களுக்கு போக போக சொல்லி கொடுக்குறேன். டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய கோடாக போடுவாங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாது, சின்ன கோட் தான் போடணும் ஃபஸ்ட்டு டி ஆரம்பிக்கும்போது. இந்த ப்ரஷ் பென் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் நீங்கள் பார்க்குறீங்களா? ஓகே, ரைட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம நிறைய டெக்கரேட் பண்ண வேண்டியிருக்கு. எப்போவுமே எழுதும்போது ஓகே, பெயிண்ட் பண்ணும்போது ஓகே, ஹாப்பியாக பெயிண்ட் பண்ணுங்கள், எழுதுங்க. அப்போ தான் நம்ம மைண்ட் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன்லாம் அங்கங்கே போட்டுக்கலாம். குட்டி குட்டியான லீவ்ஸ் மாதிரி, ட்ராப்ஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னோடய ப்ரஷ் பென் அங்கங்கே போட்டிருக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.